வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் vlogs. இது என்ன செடின்னு தெரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இது என்ன செடின்னு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஆனால் பெரியவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதாங்க எள்ளு செடி. நம்ம எள்ளு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் வந்து இதுலேருந்து தான் தயாரிப்பாங்க. இதுதான் எள்ளு. இது உள்ளதாக இருக்கும் எள்ளு விதைங்க. நான் இந்த எள்ளு செடி வந்து நான் போடலை, தானாக முளைச்சது. எப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு கழுவிட்டு ஊற்றுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இப்படி தண்ணியெலாம் அப்படி ஊற்றும் போது அதுலேருந்து முளைச்சி வந்த செடிங்க தான் ஒரு 4 செடிங்க. எல்லாத்துலேயுமே நல்லா பூ வச்சது எல்லாமே நல்லா காய் பிடிச்சிச்சு பாருங்கள். இதுவும் அப்படியே பூ வச்சது எல்லாமே ஒரு பூ கூட கொட்டவே இல்லை, அப்படியே எல்லாமே நல்லா காயாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் முத்துற ஸ்டேஜ் கொஞ்சம் இன்னும் முத்துச்சுன்னா இது கருப்பாக மாறிடும். இந்த பச்சையாக இருக்கிற அந்த விதை ஃபுல்லாகவே எல்லாமே கருப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த எள்ளு விதை இருக்கும் அதில். அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இந்த எள்ளு பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒயிட் கலரில் இந்த பெல்லு மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இதுதான் எள்ளு பூ. அந்த பூ அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு காயாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.